This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று என்னங்க ரிசல்ட்டு? நேற்று சைபர் 74 இல்லைங்களா? அதாவது 4ஆம் நம்பர் அதே இடத்துல சி போர்டில் வச்சுட்டா இல்லைங்களா? சைபர் 74 நம்ம அப்போ கூட பாருங்கள் ஆல் போர்டில் சைபர் 4 இல்லைங்களா? மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பருங்க இது. இந்த பாருங்கள் 4 நம்பர் தான் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? இதில் ஒரு 4 நம்பர், இதில் ஒரு 4 நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சி தனியாக பிரித்து கொடுத்துருவேன் ஓகேங்களா? முக்கியமான நம்பர் மட்டும் மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று பி போர்டில் 4 நல்லாவே தெரிஞ்சிச்சு. 4 தான் கொடுத்தேன். ஏன்னா முந்தா நேற்று தான் சி போர்டு 4 வச்சோம். அதனால் இன்றைக்கி மாற்றி உள்ளே வைக்கிறதுக்கு சான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் நல்லாவே கன்ஃபார்மாக தெரியும் 4 வருது. ஸோ அதனால தான் 4 கொடுத்தேன். அதே மாதிரி சைபர் 4 சூப்பராக ஹிட்டாக இருக்குது இல்லைங்களா? நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் மெம்பர்ஷிப்புக்கு பாருங்கள் நம்ம டிக் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? முக்கியமான நம்பர் தான் எடுத்து கொடுப்போம். இங்கே பாருங்களேன் 447, இங்கே பாருங்கள் 74 இல்லைங்களா? 74 கொடுத்துருக்கலாம். ரீசன் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? 74 கணக்கு வந்திருக்கு, சைபர் 4 கணக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம கணக்கு வராமல் போகாதுங்க. இங்கே பாருங்கள் இதை ஏன் நான் கொடுத்துருக்கேன், இந்த 897 கவனிங்க. இதை ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு நேற்று இது சம்மந்தம் இல்லாமல் தரல. உங்களுக்கு என்ன காரணத்தில் கொடுத்துருக்கோம், இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும் ஓகே? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சா மட்டும் தான் புரியும் ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிள் போர்டு ஆல் போர்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏபிபிசிஎஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 நம்பர் இதில் இருக்குங்க இல்லைங்களா? இதில் பாருங்கள் 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா மெம்பர்ஷிப்புக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. நீங்கள் இதில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும். டிஆர் 30 அதாவது டிஆர் மட்டும் 90 ஷோ இருக்குங்க மாதத்தில் ஓகேங்களா? கணக்கு வராத ஷோ நான் கொடுக்க மாட்டேன். கணக்கு வர ஷோ அப்படின்னா ஒரு 75 ஷோ நான் கொடுத்துருவேன். ஸோ ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். டிஆர் ப்ளே பண்ணுறதுல நல்ல சான்ஸு. இன்றைக்கி 1 மணிக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நம்பர்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம லைனை பார்த்துருவோம். முந்தா நாள் ரிசல்ட் 834 இருக்குது இல்லைங்களா? நேற்று நான் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முக்கியமான லைன்ஸ் கவனமாக கவனிக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேங்களா? ஸோ 834 ரிசல்ட்டு, அந்த 834 நாங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். அதை திருப்பி எப்பவுமே ரைட் லெஃப்ட் தான் பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? திருப்பி பார்த்தோன்னா 438, அதை ஒரு நம்பர் பவர் பண்ணால் 938ன்னு வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுத்தோம். ஆல்ரெடி நான் வின்னிங் கொடுத்தோம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே பாருங்கள் அதே பாருங்கள் தெரியுதுங்களா? 938, அந்த 938 இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ வந்துட்டு 938 இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு, அதாவது இப்போ எப்படி பார்த்துருக்கோம், 900 அதாவது 834ன்னு இருந்ததை மாற்றி ஆப்போசிட்டில் 938 நான் பார்த்துருக்கோம். அப்போது ரைட்டுங்களா? அப்படி வந்துச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். ஸ்ட்ரெயிட்டாக 897ன்னு வந்திருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் இது என்ன சொன்னேன், என்ன பண்ணேன், 897 798 இந்த ஞாபகம் வச்சு சொன்னவங்கள அந்த 2 நம்பரை, அதுதான் அந்த 2 நம்பர். ஸோ இது இப்படி கொடுத்தது நேற்று நான் எடுத்து. பட் என்ன ஆச்சுன்னா, அங்கே பாருங்கள் நம்ம எடுத்து கொடுத்தது கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கணும். பட் பாருங்கள் அதே நம்பர் பார்த்தீங்களா? அதே 938 இங்கே இருக்குது தெரியுதுங்களா? 938 இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? சைபர் 74 வந்துருச்சு பார்த்தீங்களா? நேற்று வந்து ரிசல்ட் என்னங்க, சைபர் 74 தெரியுதுங்களா? சைபர் 74 வச்சுட்டான். நல்லாவே சூப்பராக மிஸ் பண்ணிட்டோங்க இல்லைங்களா? நம்ம இங்கே எடுத்து கொடுத்தோம் பாருங்கள், அதே நம்பர் தான் 938 இருக்கும் பாருங்கள். அதை எடுத்து 897 கொடுத்தேன். இங்கே பாருங்கள் இங்கே எடுத்து வச்சுட்டாங்க, இங்கே எடுத்து வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போவே சைபர் 4 கணக்கு வந்துச்சு. பட் இந்த லைன் நமக்கு நேற்று நம்ம சிக்கலை, நம்ம கண்ணில் நேற்று வந்து லைன் படலை இல்லைங்களா? ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிடுறது ஓகேங்களா? யோசிக்காமல் ஒரு 2 நம்பர் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று அழகாக தட்டி தூக்கிருக்கலாம் இது இல்லைங்களா? நேற்று ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம வந்து ஏசி பாஸ் ஆனாலும் 3 நம்பருமே எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைனை நம்ம நோட் பண்ணலாமா? இந்த லைனை நம்ம நோட் பண்ணலாம். அப்போ இங்கே வரைக்கும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுறோம் ஓகேங்களா? இந்த லைனை நம்ம விடக்கூடாது இல்லையா? ஏன்னா ரிசல்ட்டு இப்போ பாருங்கள், இந்த லைனை விடக்கூடாது. ஏன்னா ரிசல்ட்டு பாருங்கள் இந்த லைன் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குல்ல, ஸோ விடக்கூடாது. இப்போ பாருங்கள் 834ன்னு இங்கே என்ன பண்ணியிருக்கான், ரைட் டு லெஃப்ட் எடுத்திருக்கான். ரைட் டு லெஃப்ட்டு 834ன்னு எடுத்துகிட்டு நேற்று என்ன பண்ணிட்டான், லெஃப்ட் டு ரைட்டு சைபர் 74ன்னு எடுத்து ரிசல்ட்டாக வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க பண்ணலாம், மறுபடியும் இன்றைக்கி ரைட் டு லெஃப்ட் எடுப்பானா அப்படின்னா, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக 3 நம்பரை கொண்டு வந்துட்டாங்க புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக 3 நம்பரை கொண்டு வந்து வச்சுட்டான். ஏன்னா இதை ஒன்று பவர் பண்ணி 574 இல்லை சைபர் 79 வச்சுருந்தா ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுனால செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். பட் இதிலிருந்து ஒரு 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இதிலிருந்து ஒரு 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இப்படி பார்த்தது இங்கே என்னங்க நம்பர் இருக்குது, 427 இருக்குங்க இல்லைங்களா? அப்போ 427ன்னு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஓகேவா?
427 இன்றைக்கி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குதான் பாருங்கள். ஏன்னா அடிஷனோட அடிச்சிட்டு இருக்கான் 83 இல்லைங்களா 47. ஸோ 427 அப்படின்னு ஒரு நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கானா இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 427 ஒரு பக்கம் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம போர்டை பார்ப்போம். போர்டில் இந்த நம்பர் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். இது 427 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 427 இல்லை 472 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம போர்டை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பி போர்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போது நேற்று என்ன பண்ணோம், பி போர்டில் 4 நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இங்கே வச்சுருக்கேன் பாக்ஸ். ஓகேங்களா? ஏன் நேற்று பி போர்டில் 4 கொடுத்தோன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 824ன்னு மேலே போகுது. ஸோ 834ன்னு வைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 4 கொடுத்தோம். 4க்கு என்னங்க உங்களுக்கு தெரியும், 5க்கு 8, 4க்கு 7. அதை பேஸ் பண்ணி அவன் 7 கொண்டு வந்துட்டான். 4 தூக்கி என்ன பண்ணிட்டான், மறுபடியும் அதே இடத்துல நிறுத்திட்டான். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் இது மிஸ் ஆச்சு. ஏன் அதுக்காக மட்டும் கொடுக்கல, இந்த ஒரு சான்ஸ் வச்சு கொடுக்கல, 2-3 சான்ஸ் வந்துச்சுங்க பாருங்க. 834 இங்கே பார்த்தாலும் 4 வந்துச்சு. 4 தான் ஸ்ட்ராங்காக நேற்று இருந்துச்சு. நம்ம கொடுக்குறதுல கண்டிப்பாக உட்காந்துரும் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று இப்படி தான் 4 வந்து நமக்கு பி போல வேண்டிய 4 என்ன பண்ணிட்டான், சி போல தூக்கி வச்சுட்டான். இதனால பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு வெற்றி தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 824 இல்லைங்களா, 834க்கு 7 வச்சுட்டான். அப்போ இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். அப்போது இன்றைக்கி வந்து வரதுக்கு சான்ஸ் பார்ப்போமா. இங்கே வைக்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இன்றைக்கி வரத்துக்கு சான்ஸ் அதிகமான நம்பர் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். 427. புரியுதுங்களா? நம்ம பார்த்த நம்பர் அங்கே லைனில் எடுத்த நம்பரு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்பர் எடுப்போம். 382ன்னு மேலே போகுது இல்லைங்களா, 382ன்னு மேலே போகுது. இந்த 3க்கு முன்ன பின்ன வர நம்பர் ஒன்றை கூட்டி கழிச்சு இருக்கணும். ஓகேங்களா? அப்போது 8 மேலே இருக்குது, ஒன்றை கழித்து மைனஸ் பண்ணி 7 வச்சுருக்கான். ஓகேங்களா? அப்போது 382 370 சொல்லுங்கள் 2 வரத்துக்கு சான்ஸ் அதிகங்க. புரியுதுங்களா? 382 372. சம்டைம்ஸ் போர்டை மாற்றிடுறான் இல்லைங்களா, நம்ம எடுத்து தான் நம்ம கொடுக்குற நம்பர் அழகாக உட்காந்துருது, போர்டை மாற்றிடலாம். இன்றைக்கி டெப்த் அனலைஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் நான் சூப்பராக அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்ட்ராங்கான சிங்கிள் போர்டு இன்றைக்கி எடுத்து கொடுத்துடலாம். அதில் எடுத்து வச்சுருக்கோம், ஒன்றும் வரி பண்ண வேணாம். மெம்பர்ஷிப்புக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருவோம். இப்போது 372 அப்படின்னு வச்சு பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு ஒரு சான்ஸு பி போர்டில் 2 நம்பர் வரணும். எதுக்காக, இந்த நாம் பார்த்தத லைனில் அப்போ 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 2ஆம் நம்பர் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2ஆம் நம்பருக்கு இங்கே 4 செட் ஆகுது. அப்போது மறுபடியும் இப்போ சி போர்டை பார்ப்போம். சி போர்டில் நமக்கு என்ன வரணும், 7 வரணும். வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம சி போர்டு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நான் மார்க் பண்ணிடுறேன். சி போர்டை பாருங்கள், இங்கே வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போது நாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 2 கட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது 437ன்னு மேலே போகுது. இந்த 4 நம்பரை மார்க் பண்ணிக்கிறேன். 437ன்னு மேலே போகுது. அப்போது இந்த நான் மார்க் பண்ண நம்பருக்கு ஒன்று மேலே கீழே வந்துச்சுன்னா கூட்டி கழிச்சு வரணும். அப்போ இங்கே கூட்டி வச்சுருக்கான். அப்போ 437னா 447ன்னு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அப்போ ஆல்ரெடி பி போர்டில் என்ன பார்த்தோம், 2 பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது பாருங்கள் செட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த நாம் பார்த்த அந்த நம்பருக்கு செட் ஆகுது பார்த்தீங்களா. என்ன நம்பர் பார்த்தோம், 427 தான் லைனில் பார்த்தோம். பாருங்கள் 2 7ம் செட் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போது நாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், திருப்பி வைக்க சான்ஸ் இருக்குது. 472 கூட வச்சு முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சி போர்டில் இன்னொரு சான்ஸ் வருது. இப்போ அதுதான் மேட்ரு. பாருங்கள், நம்ம இந்த போர்டு பிரகாரம் பார்த்தா இந்த மாதிரி வருது. இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன், ஹரிசாண்டலாக போடுறேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே கவனிங்களேன். இப்போது பாருங்கள் 437ன்னு அதாவது மேலே போகுது. 437ன்னு இல்லைங்களா, 437ன்னு மேலே போகுது. இங்கே பாருங்கள் 438ன்னு இங்கே இருக்குது, ஹரிசாண்டலாக போகுது. புரியுதுங்களா? அப்போ என்ன மேட்ரு, 437க்கு நான் கூட்டி என்ன பண்ணிட்டான், 438ன்னு இங்கே வச்சுட்டான் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது 438 இங்கே பாருங்கள், இந்த 4 ஆஸ் யூஷுவல் சென்டர் பண்ணிக்கலாம். 448ன்னு வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. புரியுதுங்களா? 438
448ன்னு கொண்டு வந்து சி போர்டில் 8 முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு 2 நம்பர் சி போர்டில் நமக்கு வருதுங்க இல்லைங்களா. அப்போ 427 428ன்னு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா. அப்போது நம்ம பிசி என்ன எடுத்திருக்கோம் 27 28 திருப்பி வச்சா 72 82 37 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ போர்டும் பார்த்துட்டு இன்றைக்கி கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா. ஏ போர்டை கவனிங்க. நேற்று சைபர் எப்படி கொடுத்தோம், சைபர்னால் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் மெம்பர்ஷிப்பில். புரியுதுங்களா. எப்படி கொடுத்தது உங்களுக்கு தெரியணும்ல. 4ஆம் நம்பர் எப்படி வந்துச்சு நான் சொல்லிட்டேன், கொடுத்தது காரணம். சைபர் எப்படி வந்ததுன்னு இப்போ மார்க் பண்ணுற கவனிங்க. ஓகேவா. இப்போ மார்க் பண்ணுற கவனிங்க. இப்போ பாருங்கள், இதை மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே வச்சுருவோம். ஓகேவா. புரியுதுங்களா. இப்போ நான் சொன்ன லைன் எப்படி அழகாக எடுத்துருப்பான்னு பாருங்கள். இது எப்படி நம்ம சைபரால் கொடுத்தோன்னு நீங்கள் பாருங்கள். 890ன்னு இங்கே இருக்குது. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 8 காமனாக வச்சுக்கிட்டோன்னா முன்னப்பன்னு இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டி கழிச்சு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மைனஸ் பண்ணியிருக்கான் 8, அதாவது மேலே 9க்கு குறைச்சி 8 வச்சுருக்கான். அப்படி 8 வச்சா என்னங்க ஆகணும், பேலன்ஸுக்கு இந்த சைபர் என்ன ஒன்றும் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் இல்லைங்களா. பேலன்ஸுக்கு நம்பர் என்ன ஒன்றும் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறது, நம்ம எதையுமே நம்ம சொல்கிற லைன் நம்ம காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டோம். நான் சொல்லியிருக்கேன் வீக்லி 4-5 டைம் இந்த மாதிரி உட்காருங்கன்னு சொல்லியிருக்கேன். பதில் உட்காந்துச்சு பார்த்தீங்களா. இந்த சைபர் வச்சும் 4ஆம் நம்பர் வச்சும் தான் ஸ்ட்ராங்கான இது சைபர்னால் கொடுத்தோம், அடித்து தூக்கிட்டோம். ஓகேவா. அருமையாக உட்காந்துருச்சு. இருந்தாலும் நாம் என்ன பண்ணிட்டோம், 7ஆம் நம்பரை நாம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஏன்னா 74 கொடுத்துட்டோம் இல்லைங்களா. 47 கொடுத்துட்டோம் இல்லை 74க்கு. ஓகே, ஒன்றும் டசன் மேட்டர், பார்த்துக்கலாம். இப்போது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏ போர்டில் என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏ போர்டில் என்ன நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மறுபடியும் இதை அழிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு சான்ஸ் எப்படி ஏன்னா வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் இல்லை. ஸோ அதனால் எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ நான் ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போட போகிறேன், கவனிங்க. இப்போ சைபர் 74 ஹரிசாண்டலாக போட்டுட்டேன், ரெட்டில் வச்சுட்டேன். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள், சைபர் 74க்கு. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியுதா. அப்போது எடுக்கலாமா, எப்போ போல் எடுக்கலாமா பாருங்கள். சைபர் 74ன்னு பாக்ஸில் போகுது. சைபரை காமனாக வச்சுக்குவோம். இந்த 8க்கு ஒன்றை கழித்து 7ன்னு வச்சுட்டான். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் ஹரிசாண்டலாக இருந்தாலும் வெர்டிகலாக இருந்தாலும் பாக்ஸில் நம்ம ஆப்போசிட் பார்க்குற நம்பரில் ஒன்று கூட்டி கழிச்சு இருக்கணும். அப்போது 7ஆம் நம்பர் இங்கே வச்சதுனால பேலன்ஸ்கிற 4ஆம் நம்பர் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். புரியுதுங்களா. அப்போ என்னங்க வரும், சைபர் 74 பாருங்க, சைபர் 74 சைபர் 84. புரியுதுங்களா. வந்து போர்டில் காட்டுறதுக்கு சான்ஸ் அதிகம். 704 பாருங்கள், 704 704 பாருங்கள், மேலே கீழே பாருங்கள் 804. இப்படி வந்து கோல்டு போர்டில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இன்றைக்கி நம்பர்ஸ் போய் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். 547 தான் 745 திருப்பி வச்சுருக்கேன். 957 பாருங்கள், 427 437 வச்சுருப்பேன், 438 அப்படியே வச்சுருப்பேன். 157 தான் 556 தான் 514 திருப்பி வச்சுருப்பேன். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேண்டாம்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 நம்பர் தான் தருவேன். ஓகேங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக உட்காரும், உங்களுக்கு தெரியும். இதில் கண்டிப்பாக ஹிட்டிங் நம்பர் இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்குமே இதில் எந்த நம்பர் முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும். இவ்வளோ ஏபிசிபிசி வைக்க முடியாதுங்க. எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா செப்பரேட்டாக நான் குறித்து கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் நம்பரை, வர நம்பரை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஷன் தனித்தனியாக கொடுத்துருவேன். அதான் ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 4, பி போர்டில் 3 8, சி போர்டில் 7 3. கண்டிப்பாக இதில் ஹிட்டிங் சான்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்கான நம்பர் வச்சுருக்கேன். சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு. டிஏருக்கு 1 மணி 6 மணி ஷோக்கு முக்கியமான நம்பர் வச்சுருக்கேன். 8 மணி ஷோக்கு இருக்குது. வேணுங்கிறத ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.